தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பாஜக நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளவுமுதன். இளவுமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருக்கான தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கு ஏதுவாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு மாற்றங்களை செய்ய கட்சி தலைமை உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்பொழுது முதல் கட்டமாக 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை சட்டமன்ற செயலரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வெங்கடேசன் 3 நியமன எம்எல்ஏக்கள் இந்த கடிதத்தை சபாநாயகர் முன்னிலையில் சட்டமன்ற செயலர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மாற்றாக 3 பேரை நியமிக்க பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதில் ஒருவர் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர், அதே போல முதலியார்பேட்டை சேர்ந்த செல்வம் மற்றும் ஒருவரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜினாமா கடிதம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அது ஏற்கப்பட்ட நிலையில் புதிதாக 3 பேர் நியமிக்கப்பட்டிருப்பட இருக்கிறார்கள். இதே போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சரான சாய் சரவணகுமாருக்கு கட்சி தலைமை ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் கட்சி தலைமையுடன் தற்பொழுது பேசுவதற்காக வர இருக்கிறார். அவருக்காக கட்சி தலைமை காத்திருக்கிறது. அவருக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இதுவரை தெரியாத நிலையில் புதிய தலைவராக மாற்றப்படுவதற்கு 2 அமைச்சர்கள் ஒருவராக தான் இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஒரு அமைச்சர் நமச்சிவாயம், இன்னொருத்தர் சாய் சரண். இதில் யாராவது ஒருவராக ராஜினாமா செய்தால் அந்த பதவிக்கு அவர் வருவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்ப தகுந்த தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாஜகவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தனித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ரிச்சர்டு மற்றும் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள். அவர்களை இணைத்துவதற்காக அவர்களில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலை கணக்கிட்டு பாரதிய ஜனதா பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறது. அதன் முதல் கட்டணமாக தான் இந்த 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா என்பது கூறப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி இளவுமுதன்.